வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் டைம். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைப்ப ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு எத குறித்து ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்க போறோம்னா, டான்செட் எக்ஸாம பத்தி பார்க்க போறோம். டான்செட் எக்ஸாம் எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து எம்பிஏ, எம்சிஏ, எம்டெக் எல்லாம் படிக்கிறவங்க வந்து டான்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கவுன்சிலிங் மூலமா வந்து சீட் கிடைக்கும். இல்ல நாங்க கேட் எக்ஸாம் எழுதுறோம், ஜிமெட் எக்ஸாம் எழுதுறோம். நாங்க வந்து அ மேனேஜ்மென்ட் கோட்டால போறோன்றவங்க தான் வந்து எழுத மாட்டாங்க. இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல கவுன்சிலிங் மூலமா போய் படிக்கிறோம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிங்கா இருக்கிறவங்க, டான்செட் எக்ஸாம் வந்து மறக்காம லாஸ்ட் டேட் பார்த்து அதுக்குள்ள விண்ணப்பிச்சுருங்க. அப்பதான் வந்து டான்செட் எக்ஸாம் அப்பியர் ஆகி வந்து எழுத முடியும். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கலாம் எம்டெக் படிக்கணும், எம்.இ படிக்கணும், எம்பிஏ, எம்சிஏ எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்கா இருக்கிறவங்க, வந்து பார்த்தீங்கன்னா, போய் டான்செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருங்க. இத பத்தி விழிப்புணர்வு பண்றதுக்கு இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா பிஜி படிக்கிறோம்னு நெனைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து டான்ஸ் எக்ஸாம் மூலமா வந்து கவுன்சிலிங் மூலமா தராங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.